உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம், வெரைட்டி ரைஸுக்கெலாம் கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ கிழங்கு வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக வந்து கட் பண்ணி 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. 2-3 தடவை கழுவும் போது தான் அதில் இருக்க மாவுச்சத்துலாம் போகும்போது நமக்கு உருளைக்கிழங்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு இவ்வளோதாங்க தேவை. மசாலாலாம் பெருசாக இல்லைங்க. மிளகாத்தூளும் உப்பு தூளும் இருந்தாலே போதுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துன்னு அவசியம் இல்லை. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. அப்புறம் 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி பாதியாக சுண்டி அரை வேக்காடு வெந்து வந்திருக்குங்க. திரும்ப நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிறதுக்காக கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ வந்து மூடி வைக்க தேவையில்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து பெரட்டி விட்டு எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டோம்னா தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.